எங்கள் அம்மா நேற்று வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அது ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாங்க. பட் அது வராமல் இருக்கிறது எனக்கும் அப்பாவுக்கும் ரொம்பவே வருத்தமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஜேசன் சஞ்சய் அவர்கள் கொடுத்த இந்த இன்டர்வியூ வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரவிட்டு இருக்கு. நேற்று விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் 27வது திருமண நாள். அதனால் கண்டிப்பாக சங்கீதா அவர்கள் சென்னை வருவாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க வரவே இல்லை. அண்ட் அதுக்கு ரீசனாக நிறைய விஷயங்கள் வெளியிட்டாங்க. அதுக்கு அப்படின்னா சொன்னாங்கன்னா, திவ்யா சாஷா அங்கே படிக்கிறாங்க, அவங்க படிப்பு முடிஞ்சாதான் சென்னை வருவாங்க, அது வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபோன் மூலமாக வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருந்தது. இருக்க மத்தியில் இப்போ ரீசெண்டாக சிக்மா படத்தோட ப்ரமோஷனுக்காக ஜேசன் சஞ்சய் அவர்கள் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் நான் இயக்குனராக ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அம்மாவும் அப்பாவும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற பிரச்சனை சீக்கிரமே முடிஞ்சிடும். அண்ட் அவங்களும் வாபஸ் வாங்கிட்டு இங்கே வந்துடுவாங்க. அண்ட் திருமண நாளுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணாராம். பட் நேற்று திருமண நாள் அதுவுமா அவங்க வராமல் இருந்தது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது ரசிகர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும். ஆனால் ஜேசன் சஞ்சய் இப்போ ரீசெண்டாக இதை பற்றி சொல்லியிருக்காராம். அம்மா வராமல் இருந்தது எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது. சரி ஓகே, திருமண நாள் அதுமா இங்கே வந்தால் நல்ல கொண்டாட்டமாக இருக்கும் பார்த்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் படமும் ரிலீஸ் ஆக போகுது, அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து வந்து பார்ப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அவங்க இன்னும் இங்கே வரல, ஆனால் சீக்கிரமே வந்துடுவாங்க, டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். அண்ட் அவர் சொன்ன செய்தி உண்மையாக ரூமரான்னு தெரியல. பட் இந்த செய்தி அதிகமாக பரவிட்டு இருக்கு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.